பீட்ரூட்டில் அல்வா செய்கிறதுக்கு பதிலாக கேசரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மாதிரி பீட்ரூட்டை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கப்பு பீட்ரூட்னால் ஒரு 3/4 கப்பு ரவையையும் வறுத்து நம்ம எடுத்துக்கிடணும். இப்போ இதுக்கு தேவையான கிஸ்மிஸையும் முந்திரியையும் கொஞ்சம் நெய்யில் வறுத்து எடுத்து நம்ம வச்சுக்கலாம். நல்லா அது பொரிஞ்சு வந்த உடனே ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்ச ரவையை நல்லா வாசனை வர்ற மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா இந்த நெய் இருக்கிற பாத்திரத்தில் இந்த பீட்ரூட்டு கலவையை அரைச்சி வச்சுருக்கிறத அதில் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ இந்த வாசனை, இந்த பச்சை வாசனையும் போயிடும், பீட்ரூட்டும் கொஞ்சம் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இப்போ 3/4 கப்பு ரவை அப்படிங்கிறதுனால 3 பங்கு தண்ணி, 2.25 டம்ளர் அளவு தண்ணி அல்லது 2.5 டம்ளர் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்த உடனே சிம்மு கொண்டு வந்துடுங்க, இல்லைன்னா கையில் தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வறுத்த ரவையை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. நம்ம எப்போயுமே கேசரிக்கின்ற மாதிரி தான் ஆர்டிஃபிஷியலாக சாயம் போடுறதுக்கு பதிலாக்கா இந்த மாதிரி பீட்ரூட்டு அல்லது கேரட் வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா அந்த கலர் நேச்சுரல் கலராகவும் இருக்கும், ஒரு வெஜிடபிளோட சத்தும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ இது கூட நெய், அதாவது வெந்து அது கிளாஸியாக வரணும், ஒரு ரவை கூட வெள்ளையாக தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நீங்கள் இப்போ நெய்யை ஊற்றணும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நெய் ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் அது கூட சேர்ந்து அது இன்னும் கூட நல்லா வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு ஜீனியை நீங்கள் போட்டுக்கலாம். டம்ளர்லலாம் அளந்து போட வேண்டாம், சும்மா ஸ்பூனில் போட்டு அப்பப்போ டேஸ்ட் பார்த்துக்கிட்டு நீங்கள் சீனி போட்டுக்கலாம். இப்போ சுகர் பேஷண்ட் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஜீனி கம்மி பண்ண வகையிலே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை மற்றவங்களுக்கு கூட கொஞ்சம் ஜீனி போட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த வறுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸையும் முந்திரியையும் அதில் சேர்த்து நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். கேசரி நீங்கள் செய்கிறீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் நெய்யை ஊற்றி அப்படியே விட்டுறணும். அப்போ அந்த நெய் உங்களுக்கு கையில் அப்படியே ஒட்டுற மாதிரி நல்லா இருக்கும். அந்த கேசரி கையில் ஒட்டாது, நெய்யோடு சேர்ந்து அது ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். எப்போயுமே கேசரிக்கு அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றி இறக்கணும். இன்னும் கொஞ்சம் முந்திரியை வச்சு இதை டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம்.